உருளைக்கிழங்கு வச்சு இவ்வளவு சூப்பரான ஒரு டேஸ்டியான சட்னி பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிபிய பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸோட அதே மாதிரி சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். தோலை உரிச்சு இப்ப நம்ம மேஷ் பண்ணிக்க போறோம். மேஷர் இல்லைன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ல நீங்க உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்து போறோம், அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மேஷ் நல்லா சாஃப்டா இருக்கணும், அப்பதான் சட்னி சூப்பரா இருக்கும். இந்த சட்னி பண்றதுக்கு வெங்காயமும் தக்காளியும் தேவையில்லை. வானிலையில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறோம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. சூப்பரான பிளேவருக்காக எரக்காரம் சட்னி கொஞ்சம் சேர்த்து போறேன். லேசா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சட்னி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா சட்னி ரெடி ஆயிடும். சூடான சாதத்துல இந்த சட்னியை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல நீங்க ரொட்டி பண்ணீங்க இல்லன்னா தோசைக்கு கூட இத ஸ்ப்ரெட்டா பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். உருளைக்கிழங்க வச்சு எப்பவுமே காயோ குழம்போ பண்ணி போர் அடிச்சு போயிட்டீங்களா? இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா?